சார் வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டால். சார், தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் பிரம்மாண்டமா நடந்துச்சு. எல்லாம் ரொம்ப எழுச்சியா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதே கொள்கை எதிரி அரசியல் எதிரிம்பாங்க. கொள்கை எதிரின்னு பேசுறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறத கொஞ்சம் டைல்யூட் பண்ணுவாங்க. விஜய் முதல்வர் வேட்பாளர்பாங்க. இதுதான் அவங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரை பேசிட்டு இருக்காங்க. ஆனா பண்ண தப்பு என்னன்னா 2024 கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தது. 39 வேட்பாளர் போடாம ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு மோடிக்கு எதிராக இருந்தது. அது அவங்களோட தவறு. அடுத்து கூட்டணி ஆட்சியில பங்குனாங்க. ஒரு பயம் வரமாட்டான்னு நான் சொன்னேன். சீமானும் சொன்னாப்பல, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், விஜயகாந்தாவது 8, 10 பலம் நிரூபிச்சாரு, அவராவது மக்கள் நல கூட்டணி அமைச்சார், நீ பலம் நிரூபிக்காம கூட்டணி அமைச்சிட மாட்டான்னு சொன்னேன். அதனால கூட்டணி இன்னைக்கு அவரால் இதுவரை அமைக்க முடியல. முஸ்தபா பாயை தவிர இன்னொரு பாயும் போயிருக்கிறாரு. 2 பேரை தவிர வேற யாருமே கூட்டணி அமைக்க முடியல. இன்னும் அவர் பண்ண தப்பு விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வராதது. நீங்க கரூர்ல போட்ட எஃபர்ட்டை விக்கிரவாண்டியில போட்டிருக்கணும். இப்போ வன்னியர் பறையர் போலரைசேஷன் வடதமிழத்துல வந்ததுன்னா நீங்க திட்டக்குடி, விருத்தாச்சலம், புவனகிரி, குறிஞ்சிப்பாடி இங்கிட்டெல்லாம் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்கான். வன்னியர்லயும் இருக்கான், பறையர்லயும் இருக்கிறான். நாடார் தேவேந்திர குல வேளாண்ல உங்களுக்கு ரசிகர்கள் அவ்வளவு இல்லை. நாடார்ல சரத்குமார், ராமராஜன் மற்றும் நாடார்கள் பிரபு ரசிகர்கள் நிறைய இருப்பான். அப்போ உங்களுக்கு அந்த ஃபேமிலி, அந்த இளைஞர்கள் விஜய் ரசிகர்களா களத்துக்குள்ள வரல. தேவேந்திர குல வேளாளர்ல பிரசாந்த், இவர் தனுஷ், இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு ஹீரோ. விஜய் எல்லாம் உங்களுக்கு பொருட்டு கிடையாது. தனுஷ், பிரசாந்த் தான். அவங்களே உங்கள்கிட்ட பெரிய இது இல்லை. முக்குலத்தூர்ல கார்த்திக், பிரபு, அந்த இதுல உங்களுக்கு ரசிகர்கள் கம்மி தான். விஜயகாந்த் தமிழன்னு வந்தாலும் கூட நாயுடு சமூகம் உண்மையிலே ஒரு பெரிய ஹீரோ தான், அதுல சந்தேகம் இல்லை. உண்மையிலே விஜயகாந்த் பெரிய ஹீரோ தான். பொதுவாக உண்மையான வாழ்க்கையில ஒரு பெரிய ஹீரோ தான். சினிமா ஹீரோ மட்டுமில்லை, பெரிய ஹீரோ. ஓகே, இந்த சூழ்நிலை உங்களுக்கு வட தமிழகத்துல வன்னியர் பறையர்ல ஆக்ஷன் ஹீரோ இல்லாதனால உங்களுக்கு ரசிகர்கள் பலம் அதிகம். ரசிகர் மன்றமே அங்கதான் ஜாஸ்தி. கொங்குல கூட சத்யராஜ், சூர்யா, கார்த்திக், விழாளக்கவுண்டர் ஹீரோ நிறைய இருந்ததுனால அந்த கம்யூனிட்டி வாத்தியார் வீட்டு பிள்ளைகள்லாம் படத்துக்கெல்லாம் நல்ல வசூல் வரும். எங்க ரிக்ஷா மாமா, வாத்தியார் வீட்டு பிள்ளை, சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர், அந்த படங்களுக்கெல்லாம் கொங்கு பெல்ட்டு பிள்ளை சினி என்டர்டெயின்மெண்ட் ஒரு சினிமா வசூல் போடுவான். அந்த வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்துக்கு கொங்குல வசூல் ஜாஸ்தி இருக்கும். சத்யராஜ் கவுண்டர் இதையும் எடுத்து தான் பேசுவார் கொஞ்சம். ஓகே, தப்பு இல்லை, தொழில் தானே. இந்த கட்டத்துல உங்களுக்கு அதிக ரசிகர் பலம் கொண்டது வன்னியர் பறையர்ல ஆக்ஷன் ஹீரோ இல்லாதனால இங்க வட தமிழத்துல அதிக ரசிகர்கள் உங்களுக்கு உண்டு. விஜயகாந்துக்கும் அப்படித்தான். அப்படி இருந்த சூழ்நிலையில நீங்க விக்கிரவாண்டில நின்று இருப்பீங்கன்னா வன்னியர் பறையர் போலரைசேஷன் நீங்க ஓவர் கம் பண்ணி ஏதாவது சாதிக்க முடியுமான்னு பார்க்கலாம். சீமான் போல்டா போலரைசேஷனை மீறி நின்னார். எண்ணி குடு, அளந்த குடு, ஒன்னையாரா அடிக்க சொன்னேன், வரையதானே அடிக்க சொன்னேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எடப்பாடிக்கு இல்லாத வீரமும் துணிச்சலும் சீமானுக்கு இருந்து, ரங்கராஜ் பாண்டே எடப்பாடிக்கு இல்லாத வீரமும் துணிச்சலும் சீமானுக்கு இருந்து இத விக்கிரவாண்டியில பாமகவோட அரசியலை எதிர்கொண்டு தெளிவா நின்னார். திமுகவோட அதிரடி அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அரசியலை எதிர்த்து நின்னார். என் தம்பி, என் சகோதரன் RSS காரன், ஒரு உண்மையான RSS காரன் கல்யாணராமனும் இதை புரியணும். அந்த பாமக எழுச்சியை கண்டு பயந்து ஓடினவர் எடப்பாடி பழனிசாமி. விஜயும் களத்துக்குள்ள வரல. சீமான் சுத்த வீரனா நின்னாப்புல. ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சி இருந்தா இதை எழுதி பேசு. ஓகே, அந்த இடத்துக்குள்ள விஜய் என்ன பண்ணிருக்கணும்? களத்துக்குள்ள அந்த போலரைசேஷனை உடைக்கணும் இருக்கணும். இப்ப வன்னியர் பறையர் போலரைசேஷன், வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் இந்த மாதிரி வடக்க வருதுன்னு வைங்க. விஜய் என்ன பண்ணுவாரு? எந்த கேண்டிடேட் வருவான், என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு? 10.5 என்ன சொல்லுவாரு? இந்த இஷ்யூ பேஸ்டா என்ன நிற்பாரு? எதுவுமே இல்லை. அப்போ விக்கிரவாண்டிய நிற்காததும் ஒரு தவறு. அடுத்து ஈரோடு கிழக்கு பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு கேட்டாரு சீமான். ஸ்டாலின் வர்சஸ் சீமான் நடந்தது. தம்பி கல்யாணராமன் RSS தம்பி, RSS உறுதியானவன், பாசிட்டிவ் தம்பி. ஓடிட்டாருப்பா உங்க எடப்பாடி பழனிசாமி. கோளை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாப்புல. ஸ்டாலினுக்கு அதிரடி அரசியல், ஸ்டாலினுக்கு பணப்பட்டுவாட அரசியல், சீமானுக்கு டெபாசிட்டே கிடைக்க கூடாதுன்னு ஸ்டாலின் பண்ண கவுண்டிங் அரசியல், இதெல்லாம் மீறி களத்துக்குள்ள நின்று சுத்த வீரனா நின்ன சீமான் தானே. அப்போ ரங்கராஜ் பாண்டே இதை ஒத்துக்கணும். சீமான் தான் சுத்த வீரனா நின்னாப்புல. இதை நான் சொல்லும் போது தீயில மிதிச்ச மாதிரி அப்பான்னு பாண்டேயும் மற்ற யாரும் அலறக்கூடாது. அப்போ இந்த இடத்துக்குள்ளேயும் விஜய் களத்துக்குள்ள வராது, தப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா 39 கேண்டிடேட் போடாதது முதல் தப்பு. அதுல மோடி இவர் ராகுலுக்கு ஆளுன்னு முடிவு பண்ணிட்டாரு. 2வது ஆட்சியில பங்கு, கூட்டணி ஆட்சின்னு பலம் நிரூபிக்காமலே கேட்டது அடுத்த தப்பு. 3வது போலரைசேஷனை மீறி விக்கிரவாண்டியில நிற்காதது தப்பு.
4வது ஈரோடு கிழக்குல சீமான் கிட்ட களத்தை விட்டுக்கிட்டு சீமான் கிட்ட கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான்னு என்டிஏ எடப்பாடி மாதிரி விஜயும் பெரிய சினிமா ஹீரோவை கோழை நாய்னு சொல்ற மாதிரி அடி வாங்கக்கூடிய அளவுக்கு களத்தை விட்டு ஓடுனது தப்பு. இதெல்லாம் விஜய்க்கு தவறுகள். இதே இந்த ஆண்டு விஜய்க்கு பிளஸ் என்ன? பாப்புலாரிட்டி, பாப்புலர். அடுத்து க்ரௌட் புல்லர். ஸ்டாலினை விட, சீமானை விட, எடப்பாடியை விட பெரிய க்ரௌட் புல்லர். இது ஒண்ணும் தான் விஜய்கிட்ட இருக்குது. இதை வச்சு என்ன தேத்துறாரு? 50 கேண்டிடேட்டுக்கு மேல இல்ல, எவ்வளவு கேண்டிடேட் போட போறாருன்னு தெரியல. ஓகே, வரட்டும். கேண்டிடேட் போடுறது கஷ்டம், மண்குதிரைங்கிறதா என் கணிப்பு. கேண்டிடேட் போட்டுட்டாருன்னா 8.2 விழுக்காடு சீமான், 18 விழுக்காடு என்டிஏ, 23 விழுக்காடு எடப்பாடி தலைமை, 47 விழுக்காடு ஸ்டாலின் தலைமை, நியூ ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் பாதிப்படை செய்து யார் அதிகம் பாதிக்கிறாரு, யாரை குறைவா பாதிக்கிறாரு நமக்கு தெரியல. அடைய செய்து எவ்வளவு ஓட்டு வராருங்கிறத 2026 தேர்தல் முடிவுல பார்த்துக்கலாம். இதற்கிடையில சீமான் எடப்பாடிய பலகீனப்படுத்துறாருங்கிறத நயவஞ்சகத்தனமா அறிவு நாணயமற்ற செயல்ல ரங்கராஜ் பாண்டே மறைக்கிறத தான் ரங்கராஜ் பாண்டே நான் அடிக்கிறேன். விஜய் மேட்ரு வரட்டு, மக்கள் தீர்ப்பளிக்கட்டு, முடிச்சுக்கிறேன். 1 விழுக்காடு வாக்குல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமான் நோட்டாவுக்கு கீழே போன விளவங்கோட்டில் இன்னைக்கு ரெட்டலைய 4ஆவது தள்ளிட்டார். நாணயம் இருந்தா இது எப்படிங்கிறத ஆய்வை ரங்கராஜ் பாண்டே தன்னோட இதுல பண்ணணுமா வேண்டாமா? ஏன்னா பேசுறது சரின்னு தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள பிராமணர்கள் என்ன கொண்டாடுறோம். வியாபார பிராமணர்களை நாங்க ஏத்துக்க மாட்டோங்கிறோம். நாங்க கேட்கறது உண்மையா இல்லையா? நீங்க விஜய மையமா வச்சு சீமானை கம்பேர் பண்ணி சீமான் எடப்பாடிய பலகீனப்படுத்தினதை மறைக்கிறீங்க. அறிவு நாணயமற்ற செயல் இல்லை. சோ இந்த இடம் விஜய் நிரூபிக்கட்டும், வரட்டும், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அவரு எப்படி வராரு, என்ன சொல்லி வராருன்னு நம்ம பார்ப்போம். இன்னொன்னு, விஜயால சீமானுக்கு லாபம், அதுவும் நான் தெளிவா சொல்லிடுறேன். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடம் ஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு சீமான். விஜய்க்கு அதுல ஸ்டாண்டே இல்லை, வலமும் பார்க்காம இடம் போறாம நடுவில் இருக்கிறாரு. ஸ்டாலின் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு நாங்க கொடுத்த பெரிய நன்மன்னு அருந்ததியர் புறமொழியாளர்ல கன்சால்டேட் பண்றாரு. விஜய்க்கு கருத்துல கந்தசாமியா இருக்காரு. மோடி சப் கேட்டகரிஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் கரெக்ட்ன்ட்டார். நான் அதை ஏத்துக்கிறேன், மோடிக்கு கருத்தை. சீமான் மாறுபடுறாரு, அது அவரோட கருத்து. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு பாதிப்புன்னு சொல்றாரு, அவருக்கு கருத்து. டாஸ்மார்க் வேண்டாங்கிறாரு சீமான். மது பிரியர்களுக்காக திமுக அண்ணா திமுக இருக்கிறாங்க. விஜய்க்கு அதுல ஸ்டாண்டே இன்னும் தெரியல, இன்னைக்காவது சொல்லுவாரான்னு பார்ப்போம். இதே மாதிரி இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றாரு. இலவசங்களை வச்சுதான் 1000 2000ன்னு ஸ்டாலினும் எடப்பாடியும் போறாங்க. விஜய்க்கு அதுல ஸ்டாண்டே இல்லை. சோ விஜய்க்கு அந்த பிரசன்ஸ்ங்கிறது கமலஹாசன் பிரசன்ஸ் சீமானை தூக்கி விட்ட மாதிரி விஜய் பிரசன்ஸும் சீமானை தூக்கி விடுங்கிறது ஏற்கனவே நடந்ததை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டையும் நடந்ததை மறைச்சிக்கிட்டு அறிவு நாணயமற்றவரா செயல்படக்கூடாது. என் தம்பி, அவனுக்கு நல்வாழ்த்துக்கள், அவன் வெப்பு வாழ்க, எல்லாமே திறமைசாலி, அதெல்லாம். பட் அறிவு நாணயமற்று செயல்படக்கூடாதுங்கிறத என் தம்பி கிட்ட கேட்டு விஜய் மேட்டர்ல தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு தண்ணி தெளிச்சு அவன் என்னோட கருத்தை, அவனே இல்லை, அவன் நல்ல பையன், அவனோட கருத்தை அடிச்சு விட்டுருக்கேன். என் கருத்து கரெக்டா, ரங்கராஜ் பாண்டே உண்மையை மறைக்கிறாராங்கிறத தமிழுக்கு ஒரு நல்லுலகம் புரிந்து கொள்ளுது. யாருமே மதிச்சு கூட்டணிக்கு போகாததுக்கு என்ன சார் காரணம்? எல்லா கட்சிகளும் எதிர்பார்த்த எல்லா கட்சிகளும் என்டிஏக்கு போயிடுச்சு. பலம் நிரூபிக்காதான் காரணம். ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது தெரியாதான் காரணம். நீங்க பலம் நிரூபிக்காம என்டிஏ கூட்டணிக்கு வந்தாலும் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதுக்கு இதுவரை ஆதாரம் இல்லை. அதுதான் தப்பு பண்ணிட்டார். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஸ்டாலினை விட, சீமானை விட, எடப்பாடியை விட பெரிய க்ரௌட். இதை பயன்படுத்தி என்ன கிடைக்குதோ அதை பார்க்க வேண்டியது. ஜேசிடி பிரபாகரன் ஏறி எம்ஜிஆருக்கு ஈக்குவலா இன்னைக்கு விஜய் இருக்காரு அப்படின்னு ரொம்ப அருமையா அவரு அந்த கட்சியில இருக்காரு, அதுதானே பேசுவாரு. அவரு நம்ம சகோதரர் தான், எங்க இருந்தாலும் வாயில. ஓபிஎஸ் எங்க சார் போறாரா? ஓபிஎஸ் திமுக கூட்டணியில போறதா அவருக்கு எதிர்காலம் இருக்கு. அதிகாரத்துக்குள்ள வர முடியும், வேற எதுவும் அவருக்கு பலன் அளிக்காது. விஜய் அன்னைக்கு போக வாய்ப்பு இல்லையா? போகலாம், பலன் அளிக்காது. ஏன்னா விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறது புருவான ஒண்ணு. விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போக இன்னமும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்ல, ஒரு சிலர் அதுல முயற்சி பண்றாங்கன்னு தகவல் வருது. அவருக்கு உருவம் கொடுத்தா 29 மோடிக்கு எதிராக போவார். அதைத்தான் நம்ம தடுக்க நினைக்கிறோம். மற்றபடி பல நிரூபிக்காம ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு நமக்கு தெரியும்.
பலம் நிரூபிக்காதவருக்கு அதிக சீட்டு கொடுத்து அவருக்கு உருவம் கொடுக்கறது பாஜகவுக்கு நஷ்டம். நாளைக்கு எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு மோடியை கலத்தி விட்டுட்டாருன்னா அது கல்யாணராமனுக்கு என்ன, அவர் பாட்டுக்கு தொடச்சி போட்டுட்டு போயிடுவாரு. ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன, தொடச்சி போட்டுட்டு போயிருப்பாரு. துக்ளக் ரமேஷுக்கு என்ன, தொடச்சி போட்டுட்டு போயிடுவாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி அதுல கொஞ்சம் கவனமா இருப்பாரு. நம்ம தானே மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்போம். ஸோ இவரை ஆளாக்கி விடுறதே மோடிக்கு நல்லது இல்லை. நிறைய விஷயங்களை பேச முடியும். நன்றி சார். நன்றி மாஸ்டர்.